இங்கே ரீசன்ட் டைமில் நான் ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நட்ஸு சிச்சு நைட்டே ஊற வச்சிடறேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு ஸ்மூதியாக பண்ணி குடிச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து பீட்ரூட் தாங்க ஆட் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு நாள் ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணுவேன். கேரட், பீட்ரூட் அது மாதிரி வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்குவேன். இல்லாட்டி மில்க் மட்டும் போட்டு ஆட் பண்ணிப்பேன். சுகர் ஆட் பண்ணவே மாட்டேன். நைட் டின்னருக்கு சென்னா கிரேவி தாங்க பண்ணியிருந்தேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டதுக்கப்புறம் ஆனியன் போட்டுட்டேன். அது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுட்டேன். மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி வேக வச்சுருந்த சென்னாவும் கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து நல்லா திக்கனாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் இது 3மே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வணக்கி எடுத்தாச்சு. ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துக்கிட்டேன். இது மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து வந்தால் சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக ஃபைனலாக நீங்கள் வந்து 1 ஸ்பூன் பட்டரும் கஸ்தூரி மேத்தியும் இது மாதிரி கிரேவிக்கு ஆட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.